இந்த பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா. ஏன் அப்படின்னா இவ ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லவ் ஊர்லேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறமா இவன் ஃபுல்லாகவே அந்த ஃபர்ஸ்ட் லவ் பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கிறான். இந்த பொண்ணை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். இந்த பொண்ணு அவனுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்துருப்பா, அதையும் தூக்கி போட்டுடுறான். இப்போ இந்த பையனுக்கு ஒய்ஃப் தேவையில்ல, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் தேவைன்னு சொல்லிடுறான். உடனே இந்த பொண்ணு டைவர்ஸ் மெசேஜை அந்த பையனுக்கு சென்ட் பண்ணிட்டு நான் இனிமேல் உன் வாழ்க்கையில் வரமாட்டேன், உன் வாழ்க்கையை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சடனாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு லாரியில் அடிப்பட்டு ஆக்சிடென்ட்டும் ஆயிடுது. சடனாக முழிச்சு பார்க்குறாங்க. இவங்க கிளாஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க பல வருஷங்கள் பின்னோக்கி வந்திருப்பாங்க. இப்போ ஸ்கூல் படிக்கிற டேஸில் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, இவங்களுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தான். சடனாக இந்த பொண்ணு எழுந்திரிச்சிட்டு உனக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன், நீ இனிமேல் எனக்கு லைஃப்ல தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய புக் நோட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து முன்னாடி இருக்கிற தான் ஃப்ரெண்டோட போய் உட்காந்துக்கிறாங்க. இதனால கோவமான அந்த பையன் கிளாஸை விட்டு வெளியில போய் உட்காந்துடுறான். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குற 90% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையனும் கார்ல இந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணு இவன் கார்ல ஏறாம தன்னுடைய ஃப்ரெண்டோட கார்ல ஏறி போயிடுறா. இதனால இந்த பையனுடைய கோவம் இன்னுமே அதிகமாயிருது. இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் எல்லாருமே சீ ஃபுட் சமைச்சு வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு சீ ஃபுட்னா ரொம்பவே அலர்ஜி. பட் இந்த பொண்ணோட பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு சீ ஃபுட் மட்டும் தான் ரொம்பவே பிடிக்கும். அவனுக்காக தான் இவங்க பேரண்ட்ஸ் பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்படியும் நம்ம லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் முடிவு பண்ணியிருப்பாங்க. தென் ஃபியூச்சர்லேயுமே இந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அப்பா அந்த பையன் கிட்ட இருந்து நிறையவே பணத்தை வாங்கியிருப்பாரு. இப்போ அந்த பையனை அந்த வீட்டில் இன்வைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க வீட்டில் ஃபுல்லாகவே சீ ஃபுட் சமைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருப்பா. அப்போ அதில் இவனோட ஹஸ்பண்டையும் சேர்த்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் லவ்வும் அந்த மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டு இருப்பா. அவளை பார்த்த உடனே அவளுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். சரி நான் ரெஸ்ட் ரூம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி வந்துருவா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஒளிஞ்சு நின்று பார்க்குறா. அந்த ஹஸ்பண்டும் அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ்வும் ஒன்றா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க.